Hello students, in this video I am going to explain about object we used in JavaScript. JavaScriptல objects வந்து எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So initially the JavaScript is one of the object oriented language. So which contains only objects. So இங்க நம்ம எல்லாமே JavaScript பொறுத்தவரையில எப்படி யூஸ் பண்றோம் எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட்டா தான் யூஸ் பண்றோம். So in general objects in JavaScript என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு template அப்படின்னு சொல்லுவோம். The JavaScript objects are usually referred as template. The template which have some properties and methods. ஒரு டெம்ப்ளேட்டுக்கும் என்ன இருக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அதில் நீ என்னென்னலாம் யூஸ் பண்ணலாமோ ஒரு மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இன் ஜென்ரல் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் என்ன எப்படி வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தோம்னா வேரியபிள் ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் நமக்கு என்னது ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் ஃபார் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஜாவாஸ்கிரிப்டில் what are the document objects we are having? So document object அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா which contains the HTML elements that are contained in head and body section. உன்னோட HTMLல head sectionலேயோ இல்லை body sectionலேயோ இந்த document element வந்து நாம் வந்து எழுத முடியும், நீ யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டில் which have its own methods and which has its own properties, அதோடைய own properties and methods அதில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சம் ஆஃப் வெரி இங்கே உங்களோட சிலபஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வெரி ஃபியூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ லிங்க் கலர். ஸோ ஏ இஸ் நத்திங் பட் ஆங்கர். ஏ லிங்க்குங்கிறது ஆங்கர் லிங்க் கலர். ஸோ ஹியர் ஏ லிங்க் கலர் திஸ் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் யூஸ் டு செட் அண்ட் கெட் வேல்யூ ஃபார் ஏ லிங்க் ஆட்ரிபியூட். எந்த வேல்யூ எதை நீ லிங்க் பண்ணுறியோ அதுக்கு ஒரு கலர் செட் பண்ணுறதுக்கு. இப்போ யூஸ்வலி ஒரு லிங்க் பண்ணுற அப்படின்னா ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுறப்போ ஒரு ப்ளூ கலரில் உனக்கு டிஸ்பிளே ஆகும் வெப் பேஜில் இல்லையா? ஸோ அது ப்ளூ இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கலரில் டிஸ்பிளே ஆகணும்னு நீ நினச்ச அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், ஏ லிங்க் கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். தென் ஹவ் கேன் யூ செட் த கலர் ஃபார் ஆங்கர் தட் லிங்க் பர்டிகுலர் லிங்க்குக்கு எப்படி கலர் செட் பண்ணுவேன் அப்படின்னா யூ கேன் யூஸ் டாக்குமெண்ட் டாட் ஏ லிங்க் கலர். டாக்குமெண்ட் டாட் ஏ லிங்க் கலர் இஸ் ஈக்குவல் டு நீ என்ன கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த கலர். இஃப் இட் இஸ் க்ரீன்னா க்ரீன், ப்ளூனா ப்ளூ, எல்லோனா எல்லோ, என்ன கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை கொடுத்துக்கோ. தென் நீ இங்கே செட் பண்ணிட்ட, இந்த செட் பண்ண கலரை நீ யூஸ் பண்ண போகிற. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன வேணும், ஒரு வேரியபிள் வேணும். ஸோ டு கெட் த கலர், அந்த க்ரீன் கலரை நீ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுவோம், எப்படி கோடிங்கில் கொண்டு வருவேன்னா சம் வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் ஏ லிங்க் கலர். ஸோ ஆல்ரெடி டாக்குமெண்ட் டாட் ஏ லிங்க் கலரில் நீ என்ன வச்சுருக்க, க்ரீன் வச்சுருக்க. ஸோ அந்த க்ரீன்கிற கலர் உனக்கு இங்கே என்ன இருக்கும், இந்த டிடிஏக்கே ரெஃபர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஏ லிங்க் கலர். இந்த சிமிலர் வே இங்கே நீ பார்த்த சேம் திங்கை தான் நீ பிஜி கலர் அண்ட் தென் டொமைன் அண்ட் எஃப்ஜி கலர் இந்த மூணு ப்ராப்பர்ட்டிலையும் நம்ம பார்க்க போகிறோம். பிஜி கலர் அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் கலர், எஃப்ஜி கலர் அப்படிங்கிறது ஃபோர்க்ரவுண்ட் கலர், அண்ட் தென் டொமைன்கிறது டொமைன் நேம் டு கெட் த டொமைன் நேம் ஆஃப் த சர்வர் வேர் த டாக்குமெண்ட் இஸ் லோடட். ஒரு சர்வர்லேருந்து எந்த இடத்துல லோட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான டொமைன் நேம், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டொமைன் சொல்கிறோம். ஸோ இது மூணுத்துக்கும் நீ எப்படி செட் பண்ண போகிற, எப்படி கெட் பண்ண போகிற அந்த ப்ராப்பர்ட்டியை, இதுதான் நம்ம பார்க்குறோம். அதுக்கான கோடிங் ஃபஸ்ட்டு பிஜி கலர் எடுத்துட்டிங்கன்னா டாக்குமெண்ட் டாட் பிஜி கலர் இஸ் ஈக்குவல் டு ப்ளூன்னு செட் பண்ணுவீங்க. அது கெட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் பிஜி கலர். இந்த சிமிலர் வே டொமைனாக இருந்ததுன்னா டிடி இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் டொமைன். FGயாக இருந்ததுன்னா சேம் வே யூ கேன் செட் அண்ட் கெட், தட் இஸ் டிடி இஸ் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் எஃப்ஜி கலருங்கிறது கெட் பண்ணுறதுக்கு, செட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் டாட் எஃப்ஜி கலர் இஸ் ஈக்குவல் டு ரெட். ஸோ இங்கே பிஜிங்கிற இடத்துல எஃப்ஜின்னு போடுறீங்க. ஸோ லைக்வைஸ் யூ கேன் செட் த ப்ராப்பர்ட்டி. ஸோ இது 4 ஒரு கேட்டகரி.
And the next thing அடுத்த ஒரு 4 பார்க்குறோம். இது எல்லாமே எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா அரேஸ் யூஸ் பண்ண போகிறோம் இது எல்லாத்துலேயுமே. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்ம். ஸோ ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா to get an array of all the form objects in the document page. அதாவது அந்த டாக்குமெண்ட் பேஜில் என்னென்ன அந்த ஆப்ஜெக்ட்ஸ் to get an array அந்த array of objects என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீ கெட் பண்ணுறதுக்கு நீ என்ன யூஸ் பண்ணுற இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுற இந்த ஃபார்ம்ங்கிற ப்ராப்பர்ட்டியை. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா just to get the form you can declare a variable dd is equal to document.forms அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஃபார்ம்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே டிடியில் சேவ் ஆகிருக்கும் உனக்கு. இப்போ டிடியோட லென்த் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அரேயோட லென்த்தாக காட்டும். ஸோ இதை நீ கெட் பண்ணுறதுக்கு L is equal to dd.lengthன்னு கொடுத்தீங்கன்னா இப் சப்போஸ் அந்த ஃபார்மில் ஒரு அஞ்சு கண்டென்ட் இருக்குது 5 ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லை 10 ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த எல்லோட வேல்யூ உனக்கு என்ன வரும் 10ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபார்ம்ஸ். த நெக்ஸ்ட் இமேஜஸ் சேம் வே மேலே ஃபார்ம்ங்கிற இடத்துக்கு பதிலாக இமேஜ்னு மாற்றினா போதும். ஸோ இந்த இமேஜஸ் இந்த ஒரு வெப்பேஜ் டிசைன் பண்ணும் பொழுது அந்த டாக்குமெண்ட்டில் எத்தனை இமேஜஸ் நீ யூஸ் பண்ணுற. ஸோ த டீட்டெயில் அபவுட் தட் இமேஜஸ் வில் பி ஸ்டோர்டு யூஸிங் திஸ் இமேஜஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் இங்கே ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இங்கே document.images அப்படின்னா என்ன மீனிங் இந்த டிடின்னு ஸ்டோர் பண்ணியிருக்க. ஸோ எப்படி இந்த இமேஜ் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் img is equal to dd of 0. அப்போ dd of 0ல் இருக்கிற கண்டென்ட் imgயில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி நீ என்ன பண்ணுவ dd of 1 dd of 2 எத்தனை இமேஜஸ் இருக்கோ அத்தனை இமேஜஸ் இந்த ஒரு அரே எலமெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். Then next thing is link. So links அப்படிங்கிறது used to get an array of all the link objects in the document. அதாவது அந்த வெப்பேஜ்னு சொல்லலாம் டாக்குமெண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் எத்தனை லிங்க்ஸ் இருக்குது the number of links that will be stored எப்படி இந்த document.links இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற document.link. ஸோ அப்போ அந்த லிங்க்கில் என்ன இருக்கும் dd of 0 ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் இங்கே வேரியபிள் டிடின்னு வச்சுருக்க. ஸோ dd of 0 அப்படிங்கிறது லிங்க்கை ரெஃபர் பண்ணும். சேம் வே ஆங்கர்ஸ் எத்தனை இங்கே லிங்க்கு இங்கே ஆங்கர்ஸ். ஸோ எத்தனை ஆங்கர் ஆப்ஜெக்ட் அந்த வெப்பேஜில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவேன் document.anchors. ஸோ இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க ஏஏ அப்படிங்கிற வேரியபிள் இது வந்து ஏஏ வேரியபிள் ஏஏ இஸ் ஈக்குவல் டு ஏஏ இல்லை இது ஏனே கொடுத்துக்கோங்க வெறும்னே ஏன்னு கூட கொடுத்துக்கோங்க. இங்கே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஆங்கர் document.anchors அதோட ஏ ஆஃப் 0 ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க ஏதாவது ஒரு வேரியபிள் நேமில் சேவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ தட் அந்த ஏ ஆஃப் 0ல் என்ன கண்டென்ட் இருக்கோ that will be saved in this variable. So this is about the document object properties. The next one is document object methods. So method அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். என்னென்ன மெத்தட் பார்க்குறோம் ஓப்பன் க்ளோஸ் ரைட் ln 4 தான் பார்க்குறோம் இதில் சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பன்ங்கிறது எங்கே யூஸ் பண்ணோம்னா ஓப்பன் த டாக்குமெண்ட் ஃபார் ரைட்டிங் அவ்வளோதான். To open the outstream to the document object for writing நம்ம எழுதுறதுக்காக என்ன பண்ணுறோம் அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுற. அப்போ ஓப்பன்கிற மெத்தடை நீ கால் பண்ணுவேன். அடுத்து க்ளோஸ்ங்கிறது என்ன எழுதி முடிச்சுட்ட அப்போ அந்த அவுட் ஸ்ட்ரீமை என்ன பண்ணணும் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஃபர்தராக அதில் எதுவும் யாரும் எழுதிடக்கூடாது எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ அங்கே என்ன பண்ணுற க்ளோஸ். லைக் நீங்கள் சியில் படிச்சிருப்பீங்க ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணால் தான் அந்த ஃபைலை ரீட் பண்ண முடியும். அந்த ஃபைலோட எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டிங்கன்னா ஃபைல் என்ன பண்ணுவீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இங்கே என்ன டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இது ரெண்டும் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரைட்டுங்கிறது என்ன டு ரைட் த வேல்யூ பாஸ் டு த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட். அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டில் என்ன இருக்கோ அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம் டிஸ்பிளே பண்ணுறோம் ரைட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுற document.write of sum அப்படின்னு இங்கே கொடுத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ பிரிண்ட் ஆஃப் சம்முன்னு கொடுக்குற மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த சம்முங்கிறது டபுள் கோட்ஸில் இருக்குன்னா அந்த சம்ங்கிறது வந்து அப்படியே உனக்கு பிரிண்ட் ஆகும் ரன் பண்ணும் பொழுது. தென் ரைட் எல்என்கிறது நியூ. இதில் பார்த்தீங்கன்னா கர்சர் வந்து இங்கே சம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் பண்ணிவிட்டு அது கர்சர் எங்கே நிற்கும் இந்த இடத்துல நிற்கும். அதே வந்து ரைட் எல்என் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே திஸ் இஸ் அ ஹெட்டர்ன்னு ரைட் எல்எனில் கொடுத்துருக்கீங்க. அப்போ திஸ் இஸ் அ ஹெட்டர் அப்படிங்கிறத இங்கே பிரிண்ட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கர்சர் வந்து இந்த லைனுக்கு வந்துடும் தட் இஸ் நியூ லைனுக்கு வந்துடும்.
இதில் வந்து சியில் வந்து /nன்னு படிச்சிருப்பீங்க, ஜாவாவில் system.out.println படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்கிரிப்டில் நம்ம படிக்கிறது document.writeனா கர்சர் அதே பொசிஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் லைனுக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னா document.writeln. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி மெத்தட்ஸ்.